உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா, தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பகவான், உங்களுடைய ராசியினுடைய அதிபதி குரு பகவானும் சூரிய பகவானும் இணைஞ்சி உங்களுடைய 8ஆம் வீடாகப்பட்ட கடக ராசியில் உச்சமடைஞ்ச குரு ப்ளஸ் பாக்யாதிபதி சூரியனோடு இணைகிறார். அப்போ இவரது பார்வை எங்கே விழுது? உங்களுடைய 2ஆம் பாவத்தில் விழுது, உங்களுடைய 12ஆம் பாவத்தில் விழுது, உங்களுடைய 4ஆம் பாவத்தில் விழுது. இந்த பார்வையால் ப்ளஸ் இணையக்கூடிய இந்த யோகத்தால் கிடைக்கக்கூடிய அற்புத மேன்மைகள் என்ன, அதனால் நடக்கக்கூடிய நன்மைகள் என்ன, நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்றத இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும். தனுசு ராசிக்கு இது எத்தனை நாள் இருக்கும், எப்போருந்து எப்போ வரைக்கும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 17ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரைக்குமே இந்த காலநிலை நீடிக்க போகுது. சூரியனும் குருவும் இணையறதுக்கு உண்டான காலம். இந்த காலகட்டங்களில் குரு பகவானுடைய முழு பலமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுவும் எந்த இடத்துல அது ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கணும், உங்களுடைய தனஸ்தானத்தில் கிடைக்க போகுது. தனம், செல்வம், செல்வாக்கு, வாக்கு பலம் ப்ளஸ் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்த விஷயங்களுக்குரிய ஒரு அற்புதமான அமைவுகளில் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் இது. நீண்ட நாள் கனவு நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக தான் இது இருக்கும். ஏன்னா தனுசு ராசி என்பவர்கள் நிறைய சிரமங்களை கடந்து வந்தாச்சு. எவ்வளவோ ஹார்ட் ஒர்க் போட்டு நிறைய நல்ல விஷயங்களை கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் முடித்து யாருமே எட்ட முடியாத உயரத்துக்கு, யாரும் செய்ய முடியாத சில வேலைப்பாடுகளை கஷ்டப்பட்டு எவ்வளவோ சிரமங்களை கடந்து எல்லாம் செஞ்சீங்க. ஆனால் கடைசி நேரத்தில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் அடைகிற நேரத்தில் காரணமே இல்லாத சில இன்சிடெண்ட், சில ஆக்சிடெண்ட், பல பாதிப்புகளால் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் டோட்டலாக பிரேக் ஆகிடுச்சின்னு சொல்லலாம். இதனால் மன உளைச்சல்கள் மிக அதிகமானதுனால நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம அடியெடுத்து வைக்கலாம். மீண்டும் நம்ம வேலையை எப்போ முடிக்க முடியும், எல்லாம் தடையாகிட்டே இருக்குது, எது எடுத்தாலும் தடங்கள் ஆகிட்டுருக்கு, எது எடுத்தாலும் தாமதங்கள் ஆகிட்டுருக்குன்ற ஒரு மன குழப்பங்கள் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த குழப்பங்களுக்கு ஒரு சரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மாறப்போகுது. ஏன் சொல்ல வரேன்னா, இத்தனை நாட்களாக தடப்பட்ட அந்த விஷயங்கள் உடனடியாக உங்களுக்கு கிளிக் ஆக போகுது. அது உங்களுக்கு நடக்க போகுது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய ப்ராப்பர்ட்டி, உங்களுக்கு சார்ந்த விஷயங்கள், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள், உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப நாளாக இழுவையிலேயே இருந்திருக்கும். என்ன பண்ணாலும் முறை அது உங்களை சேர வேண்டிய விஷயமா இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா எதிரிகளுக்கு சாதகமாகவே மாறிக்கிட்டு இருக்கும். அது கடைசி வரைக்குமே இது இப்படி தான் இருக்குமா, இதில் ஒரு மாறுதல்கள் கிடைக்காதா, நம்ம என்ன பண்ணலாம், என்ன செஞ்சால் இது நடக்கும் அப்படின்ற அளவுக்கு மன உளைச்சல்கள் உங்களுக்கு இருந்திருக்கும். பட் அந்த மன உளைச்சல்கள் எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான அருமையான ரிசல்ட் இப்போது இந்த காலகட்டங்களில் மூவ் பண்ணுங்க. அது கிடைக்க போகுது. குறிப்பாக குடும்ப ரீதியில் நீண்ட நாள் பாதிப்புகள் தீரப்போகுது. இன்னும் ரொம்ப நாளாக என்னென்ன தெரியல, ஒரு அமைதி இல்லாமலே இருக்குது. தேவையில்லாத மன உளைச்சல்கள் உண்டாகிட்டே இருக்குது. எதுலேயுமே ஒரு 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 போல்டஸ், ஒரு டெம்பரவரியான ஒரு லைஃப் மாதிரி தான் இருக்கே தவிர ஒரு பர்மனெண்ட்டாக நம்ம நினச்ச மாதிரியான ஒரு அழகான ஒரு அமைப்பு உருவாக்க முடியல. குடும்பத்திற்காக நம்ம எல்லாத்தையும் உண்டாக்கணும்னு நினைக்கிறோம். பட் ஆனால் என்னன்னு தெரியல, எங்கள் உழைப்புக்கு மீறிய பாதிப்புகள் இருக்குது. ப்ளஸ் வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்குது. நாளுக்கு நாள் கடன் சுமைகள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. இது இப்படியே போயிட்டு இருந்தால் இது என்ன நடக்கும், இது எங்கே போய் முடியும்னே தெரியலையேன்ற ஒரு குழப்பங்கள். கடன் சுமைகள் அதிகமானால் நிம்மதி குறையும். ஆரோக்கிய ரீதியில் பாதிப்புகளை சந்தித்ததும் தனுசு ராசி அன்பர்கள் தான். இப்படி பல விஷயங்கள் உங்களை சூழ 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 உங்களால் ஏதோ உங்களுடைய தன்னம்பிக்கையவே நீங்கள் இழக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த லெவலுக்கு இருந்தாலும் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க. எப்போவுமே ஒரு சில விஷயங்கள், ஒரு குட்டை எந்த அளவுக்கு குழம்புதோ அந்த அளவுக்கு அது தெளிவாக வாய்ப்பு அதிகம். அப்போ அது தெளிவாகும் பொழுது உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாமே தெரியக்கூடும். அப்பேற்பட்ட ஒரு அமைப்பு உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்க போகுது. உங்களுடைய ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆக போகுது. உங்களுடைய பேச்சுக்கு வலு கிடைக்க போகுது. பேசுகிற பேச்சு எடுபட போகுது. நினச்சதை நடக்க போகுது. அந்த லெவலுக்கு இந்த 2ஆம் இடம் பலம் பெறப்போகுது. அதிர்ஷ்டங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகம். அஷ்டமஸ்தானத்தில் இருந்து ஒரு கிரகத்தினுடைய பார்வை தனஸ்தானத்தில் விழுந்தால் திடீர் அதிர்ஷ்டம் இருக்குது, திடீர் யோகம் இருக்குது. அது பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, உங்களுக்கு சூரியன் பாக்யாதிபதி இல்லையா, குடும்பத்தில் நீண்ட நாள் புத்திர பாகியம் இல்லை நினைக்கிறவங்களுக்கு புத்திர பாகியம் கிடைக்கும்.
அடுத்தது பார்த்திங்கன்னா, ரொம்ப நாளாக திருமணம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குது, ஆனால் வயது மீறக்கூடிய அளவுக்கு இருக்குது. இப்படியே போயிட்டு இருந்தால் ஒன்றும் புரியலை, இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளைன்ட்டு எல்லாம் கிளிக் ஆகுது, கடைசி நேரத்தில் ரிஜெக்ட் ஆகுது, காரணமே இல்லாமல் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டங்களில் அது உங்களுக்கு கிளிக் ஆக போகுது, அது ஒர்க் அவுட் ஆக போகுது. குறிப்பாக குடும்ப ரீதியில் நீண்ட நாளாக நீங்கள் ஒரு வீடு கட்டணும், ஒரு பூமி வாங்கணும், நமக்குண்டான ஒரு அடையாளத்தை உருவாக்கணும்னு நினச்சி அதற்குண்டான முயற்சிகள் எடுத்தால் தடங்களே ஆகும். சிலர் கட்ட ஆரம்பித்தா அதுவும் தடைய பாதியிலே நின்று இருக்கும். இன்னும் சிலர் ஃபினிஷிங் பண்ண முடியாமல் தடுமாறக்கூடிய நிலைமை. உண்மையிலேயே சொல்கிறேன், தனுசு ராசி என்பவர்கள் பல பேருக்கு கஷ்டப்பட்டு கட்டி வீட்டுக்குள்ளே போய் அந்த வீட்டில் இன்றைக்கி நிம்மதி இல்லை, என்னன்னே தெரியல, ஏதோ ஒரு மனப்பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற அளவுக்கெல்லாம் பாதிப்புகளை சந்தித்தவங்க நீங்கள் தான். கண்டிப்பாக அதிலிருந்து விடுபடுவீங்க. தெய்வத்தினுடைய முழு ஆசீர்வாதமும் முழு அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. முயற்சிகளை பலப்படுத்துங்க. 100% சக்ஸஸ்ஃபுல் நீங்கள் அடைய போகிறீங்க. அதுலேயும் உங்களுடைய ராசியினுடைய அதிபதி குரு பகவானாக இருக்கிறதுனால, அவர் 4ஆம் வீடு சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது. ஆரோக்கியத்தில் மட்டும் இல்லை, மனசில் மனக்குழப்பங்கள் இருக்கு இல்லையா, பிடிச்சவங்க உங்களை விட்டு விலகி போகக்கூடிய நிலைமை, உங்களுக்கு வேண்டியவங்க உங்களை காயப்படுத்துகிற நிலைமை, உங்கள் விரல் உங்கள் கண்ணை குத்துற நிலைமை, இந்த மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் சந்திச்சிருப்பீங்க. இதிலிருந்து அழகாக வெளியில் வந்துடுவீங்க, இதிலிருந்து அழகாக ரிலீஃப் ஆகிடுவீங்க. என்னை பொறுத்தவரையிலையும் உங்களுடைய முயற்சிகள் வேறு லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் ரீச் பண்ணக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. உடன் பிறந்தவர்கள் அவங்க ரீதியில் இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கெல்லாம் கிளியராகி சொத்துக்கள் ரீதியில் வரக்கூடிய எல்லா வித ஒரு பாதிப்புகள் நீங்கள் அது உங்களை அடையக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது மாறப்போகுது. என்னை பொறுத்தவரையிலையும் இந்த காலகட்டங்களில் வெளிநாடு முயற்சிகள் கூட பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருந்தாலும் பிரச்சனைகளுக்கு பதிலை தேடி கண்டுபிடிச்சி அதற்குண்டான ஒரு வழியை உருவாக்கிடுவீங்க. அந்த இடத்துல ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. மற்றவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஸ்பீடு இருக்க போகுதுன்றது எந்த விதத்துலையும் மாற்றமில்லை. உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க உங்களோட சேரக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா, தனுசு ராசி அன்பர்கள் வேலையில் நிறைய மன உளைச்சல்களை சந்திச்சிட்டீங்க, வேலை ரீதியில் இனம் புரியாத குழப்பங்களை சந்திச்சிட்டீங்க. அந்த குழப்பங்களிலிருந்து மீண்டும் வெளியில் வரப்போகிறீங்க. இதனால் வேலை இழந்தவங்க மீண்டும் வேலை கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. எங்கே வேலை இழந்துருமோ பயம் உண்டாக்கக்கூடியவங்களுக்கு அந்த வேலையை ஸ்ட்ராங் பண்ணிவிடுவீங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அரசு உத்தியோகத்திற்குண்டான முயற்சிகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு மீண்டும் அரசு உத்தியோகத்திற்குரிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது. அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ப்ரொமோஷனுக்குரிய ஆப்ஷன் உண்டாக்கக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது. குறிப்பாக நீங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் பார்த்திங்கன்னா, மற்றவங்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறது, நான் ஆச்சேன்னு சொல்கிறது, வண்டி வாகனங்களில் அதிவேகத்தோடு செயல்படுவது ரொம்ப தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா, இந்த காலகட்டங்களில் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய மனச்சங்கடங்கள் நீங்கி ஒரு நல்ல ஒற்றுமை பிறக்கும், அதில் மாற்றம் ஒன்றும் இல்லை. அதே சமயம் தனுசு ராசி அன்பர்கள் குறிப்பாக சொல்லணுன்னா, பிடிச்ச வாழ்க்கை இந்தவங்களை தான் திருமணம் பண்ணணும்னு நினச்சேன், அதற்குண்டான முயற்சிகள் எல்லாம் எடுத்து அது ஏதோ ஒரு விதத்தில் தடை ஆகிட்டே இருக்குது, மீண்டும் அது இணையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்குமா, வாய்ப்புகள் உண்டாகுமா அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் அது நடக்கும். அதற்குண்டான வாய்ப்புகளும் அமைப்புகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது, அதில் மாற்றமே இல்லை. அதுலேயும் குறிப்பாக எஜுகேஷன் கல்வித்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும். கல்வி ரீதியில் பிஸ்னஸ் ஆரம்பித்தோ இல்லை நான் இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள் செய்யலான்னு இறங்கி செஞ்சேன், பட் ஆனால் அது இன்றைக்கி என்னென்னு தெரியல, பெரிய லெவலில் லாஸ், அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியலன்னு நினச்சவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் பெரிய லெவலில் கமிட்மெண்ட் ஆகும், அதில் மாற்றம் எதுவும் இல்லை. பிள்ளைகள் இந்த கல்வி ரீதியில் பிள்ளைகள் படிப்பு ரீதியில் ஒரு நல்ல மாற்றங்கள், நல்ல ஒரு மேன்மைகள் கிடைக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா, தனுசு ராசி திருமணம் யோகங்கள் இந்த நேரத்தில் ரொம்ப நல்ல கைக்கூடி வரக்கூடிய காலமாக இது இருக்க போகுது. குறிப்பாக சொல்லணுன்னா, இந்த காலகட்டங்களில் நடக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி கொடுத்த பணம் இன்னும் வரல, நான் தான் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறேன், என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. இதனால் குடும்ப ரீதியில் தேவையில்லாத மன அழுத்தங்களும் குழப்பங்களும் சஞ்சலங்களும் சலிப்புகளும் வரக்கூடிய நிலைமை உருவாயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக அந்த பணம் இந்த காலகட்டங்களுக்குள்ளே தேடி வரும். இதனால் ஒரு நல்ல மேன்மைகள் அடைவீங்க. பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். தொழில் ரீதியில் நல்ல வளர்ச்சி முன்னேற்றங்கள் அடையக்கூடிய ஒரு காலமாக மாறும். மொத்தத்தில் உங்கள் முயற்சிகளை பலப்படுத்துங்க. நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ப்ளஸ் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆகச்சிறந்தது. பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து
வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவுகளும் முயற்சிகள் எடுங்க. அது மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையை வளமான நிலைக்கு கொண்டு போயிடும். உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.